அட்டகாசமான ஒரு பிரியாணி, கிரில் சிக்கன். அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு ஒன்று போயிட்டு வந்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்றத சண்டே என்னோடய டே விலாகில் என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். திருவான்மியூர் பீச்சுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக மாறி இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் மக்களே. வாங்க போகலாம். எனக்கு இங்கே வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால திருவான்மியூர் பீச்சுக்கு நான் அடிக்கடி போகிறது வழக்கம். லாஸ்ட்டாக ஒரு 3 மாதமாக நான் போகலை. இப்போ சரி போய் பார்க்கலாம், சண்டே வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு கிளம்பி போனேன். ஈவினிங் டயத்தில் நான் போயிருந்தேன். காற்று பயங்கரமாக இருந்துச்சு, மழை வரும் போல் இருந்துச்சு. அதனால் பேக்கில் குடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். எப்போதுமே நான் போகும்போது திருவான்மியூர் பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, அங்கேருந்து இறங்கி நடந்து தான் போவேன். 2 கிலோமீட்டர் நடந்து பீச்சுக்கு போவேன். போயிட்டு அங்கேருந்து பாலவாக்கம் வரைக்கும் நடந்து போவேன். நடுவில் வந்து இந்த மீன் கடை ஏதாவது இருந்துச்சுன்னா மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இந்த டைமும் அந்த மாதிரி தான் மீன் வாங்குறதுக்கான கவர் எல்லாமே எடுத்து வந்தேன். அலை வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப காற்றும் பயங்கரமாக இருந்தது. மழை வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. இங்கே திருவான்மியூர் பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் மாதிரி உட்காந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி உட்காந்து பார்க்குறதுக்கான மேடையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக ஸ்டோன் பெஞ்சும் அங்கங்கே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வச்சு அந்த சின்ன சின்ன மரங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டதுனால ஈவினிங் டயத்தில் அந்த நிழலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நானும் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பாலவாக்கம் ஒரு சைடு நடந்து போகலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருந்தேன். போட்டு வந்து அதிகமாக போகல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மீன் அதிகமாக வரல போல். இல்லை பசங்கள்லாம் வந்து கபடி விளையாடிட்டு இருந்தாங்க பாலவாக்கம் பீச் போகிற வழியில். போட்டு வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே மீன் வாங்குறதுக்கான மக்கள் வந்திருப்பாங்க அதிகமாக. யாரும் அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. சரி கொஞ்சம் நடந்து போனோம்னா ரோட் சைடில் வந்து மீன் மார்க்கெட்லாம் இருக்கும், அது வாங்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். நான் எந்த மீன் மார்க்கெட்லேயும் வந்து திறக்கலை, எல்லாமே மூடி இருந்துச்சு. காலையில் வந்து திறந்ததுக்கான அடையாளமும் இல்லை. ஏன்னா அந்த மீன் விற்றதுக்கான அடையாளம், அந்த ஈரம், அந்த செதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, எதுவுமே இல்லை. தெரியல இது ரெகுலராக விற்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லைப்பா மீன் கடை இன்றைக்கி இல்லை அப்படின்னாங்க. அது 3 நாளைக்கு போயிட்டு அது என்னன்றதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். பௌர்ணமி அப்படின்றனால நிலா வந்து நல்லா தெரிஞ்சுது. மொபைல் கேமராவில் கவர் பண்ணலாம் பார்த்தா அது வந்து பெருசாக தெரியல, ஓரளவுக்கு தான் வந்து சின்னதாக தான் தெரிஞ்சுது. சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசிச்சது. அங்கேயே வந்து ஏதாவது மீன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். பட் கடைகளும் பெருசாக இல்லை, கூட்டமும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடைகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா லைட் நிறையா இருக்கும், வீடியோ எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில கடைகள் தான் இருந்துச்சு. இந்த வளையத்தை தூக்கி போடுறது, பலூன்ஸ் விடுறது, அப்புறம் ராட்டினர் இருந்தது. இந்த 3 கடை மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக கூட்டமும் வரல. அப்படிங்கிறனால பெருசாக லைட்ஸ் வந்து அவங்க போடல. ரொம்பவும் டார்க்காக இருந்துச்சு. ஈவினிங் டைம் நெருங்கிட்டு இருந்ததுனால வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்றதுனால பெருசாக நான் வீடியோ எடுக்கல. நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும் பாருங்களேன், ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் வந்து பீச்சில் இருந்தாங்க. ரொம்ப வெறிச்சோடி போயிருந்தது. கடை வந்து எல்லாமே திறக்கல, ஒரு சில கடைகள் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி மீன் கடை அந்த மாதிரி ஒன்று தான் இருந்துச்சு, மற்ற எந்த கடையும் இல்லை. வர்ற வழியில் வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க பாருங்களேன் எப்படி வந்து அப்டேட் அனுப்புகிறாங்க பாருங்கள் கார்பரேஷனுக்கு. இந்த வண்டியில் வந்து கொசு மருந்து அடிச்சுட்டு அந்த தெருவோட நேம் இருக்கும் இல்லையா, நேம் போர்டு, அதனால தான் வந்து நீ வண்டி நிப்பாட்டி அந்த இடத்துல கொசு மருந்து வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து கார்பரேஷன் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் உட்காந்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையாக கொசு மருந்து அடிச்சுட்டு போனாங்க. சரி நைட்டு வந்து சாப்பிட்றது வந்து நம்ம ஏரியாவில் போயிட்டு நான் வழக்கமாக சாப்பிட்ற அந்த ஆலிவ் பிரியாணி கடை, அங்கே போய் பிரியாணி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் இங்கே தான் வந்து ரெகுலராக நான் வாங்குவேன். இங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லாயிருக்கும், ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு நாள் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்றைக்கு போய் வாங்கினாலும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே கொடுக்குற கத்திரிக்காய் தொக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹைலைட் என்ன அப்படின்னா பார்பிக்யூ, அப்புறம் தந்தூரி, இந்த 2 வந்து அட்டகாசமாக இருக்கும். இங்கே அதிகமாக செயலாகிறதே வந்து அதுதான். டிஸ்பிளேலாம் கூட முன்னாடி வச்சுருப்பாங்க, அது இப்போ நான் காமிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப இங்கே கொடுக்குற தந்தூரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தந்தூரியை வந்து நல்லா பட்டர் போட்டு நல்லா தந்தூரி பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு பட்டரும் அவங்க ஒரு ஸ்பைசி மசாலா ஒன்று வச்சுருப்பாங்க, அதையும் ஊற்றி ஒரு தட்டில் வச்சு அப்படியே குளுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும், அது அப்படியே அந்த தந்தூரியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகணுன்னா என்ன ஆகும், அந்த சூடுக்கும் அதுக்கும் அந்த ஜூஸியாக சூப்பராக இருக்கும். தந்தூரி வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி அந்த மாதிரி ட்ரையாக இங்கே இருக்காது, ஜூஸியாக இருக்கும். நம்ம அந்த பிரியாணி ரைஸுக்கும் தந்தூரி வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் எப்போயாவது வெளில சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குது அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா இங்கே வந்து வாங்குவேன். நான் ரெகுலராக வர்றேன் அப்படின்றனால நான் ஒரு பிரியாணி வாங்கினேன் அப்படின்னா ஒரு 3 கத்திரிக்காய் வாங்குவேன். அதுக்கப்புறம் தந்தூரிக்கு வந்து கொஞ்சம் மீன்ட்டு கொடுப்பாங்க, அது எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இப்போ அங்கேயே உட்காந்து சாப்பிடல, வீட்டுக்கு வந்தேன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். இது நான் யூஸ்வலாக சாப்பிட்றது தான். பிரியாணி சூப்பராக இருக்கும்.
இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து மேடவாக்கம் தாம்பரம் இந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், பக்காவாக இருக்கும் இந்த பிரியாணி. இதுவும் குவான்டிட்டி இந்த கண்டெய்னரில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாக்கெட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னருக்கு பிரியாணி வந்து 2 பேர் சாப்பிட்லாம், அவங்க எப்போதுமே வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து எப்போதுமே எக் பிரியாணி வாங்குவேன், எக் பிரியாணி வாங்கினேன் அப்படின்னா 2 எக்கு கேட்பேன். அதனால் என்ன பண்ணுவாருன்னா 2 எக்கை தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து அந்த குஸ்கா வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா 2 எக்கையும் டப்பாக்குள்ளே வச்சிட்டோம்னா ரைஸோட அளவு கம்மியாகிடும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாப்புல. ஸோ 2 பேர் வந்து நம்பி சாப்பிட்லாம் இந்த ஒரு பிரியாணியை வாங்கிட்டு. எனக்குமே வந்து நான் 3/4 அளவுக்கு சாப்பிடுவேன், ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். லெக் பீஸ் கேட்டேன், போட்டிருக்காரு சின்ன பீஸாக. அது போக உள்ளே வந்து இன்னொரு பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ளே இன்னொரு பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கு வேறு கீழே வச்சுருக்காரு, எக் வச்சுருக்காரு பாருங்களேன். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி 2 பேர் வந்து நம்பி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பிரியாணி, ரொம்ப ஆயிலாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கும் பிரியாணி. அதுக்கு வந்து கத்திரிக்காய், இந்த வெங்காயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வெங்காயம் நிறையா வாங்க மாட்டேன், கத்திரிக்காய் மட்டும் ஒரு 3 பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். இது பாருங்களேன், தந்தூரி வாங்கினேன் இல்லையா, குவார்ட்ரு வாங்கினேன் தந்தூரி பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்ம ஜூஸியாக இருக்கும். எடுத்து காமிக்கிறேன் நான். எப்போவுமே எனக்கு வந்து கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்ற அந்த பாஸ்மதி அரிசி தான் பிடிக்கும், சீரகசமாக எனக்கு பிடிக்காது மோஸ்ட்லி. அதனால் வந்து பாஸ்மதி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. பாஸ்மதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்மதி பிரியாணி அப்படின்றதில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எஸ்எஸ் ஹைதராபாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கரீம் மெஸ் இருக்குது இல்லையா, இங்கே பெரியமேட்டில் வந்து கரீம் மெஸ் இருக்குது, அங்கே கொடுக்குற பிரியாணியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட அந்த வாசமே அட்டகாசமாக இருக்கும் கரீம் மெஸ்ஸில். இப்போ வந்து எனக்கு இந்த பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரீசெண்டாக நான் சாப்பிட்டதில்ல, நான் கடந்த 1 வருஷமாக அந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த அண்ணன் நமக்கு நல்லா பழகிட்டார், போயிட்டு வர்றதுனால. பிரியாணி பாருங்களேன், தந்தூரி சிக்கன் பிரியாணி, முட்டை, அப்புறம் வெங்காயம், கத்திரிக்காய் தொக்கு, சரியான காம்பினேஷன். இது சாப்பிட்டோமா அப்படியே கம்முன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி இது பார்த்துட்டு படுத்துங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக தூக்கம் வரும். அந்த மாதிரியான பிரியாணி இது. நம்ம ரொம்ப அடிக்கடி சாப்பிட்றதுல எப்போயாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறது. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்து ஒரு வாயை வந்து சாப்பிட்டு பார்த்தேன் நான். கத்திரிக்காய் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வந்து குழஞ்சி ஒரு ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். தந்தூரி பாருங்கள், பிக்கும் போது எப்படி வருதுன்னு பாருங்களேன், அப்படியே ஜூஸியாக இருக்கும் தந்தூரி. அது நல்லா என்ன பண்ணுவேன், அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சூடோடு எடுத்து அந்த பட்டரை போட்டு அந்த மிளகாத்தூள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க மசாலா மாதிரி, அதையும் போட்டு கிண்டும் போது என்ன ஆகும்னா அந்த ஜூஸினஸ் வந்து அந்த சூட்டுக்கு வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும் தந்தூரியில். அதனால் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அந்த பட்டரும் அதுவும் போட்டு இது பண்ணல அப்படின்னா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ட்ரையாகவே இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சப்பறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வர்றவங்க மோஸ்ட்லி இதுக்காக தான் இந்த தந்தூரியே வாங்குவாங்க. இந்த ஹோட்டலுக்கு வர்றவங்க நிறைய பேர், ரெகுலராக வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க. நானும் வந்து லோக்கலில் இருக்கிறதுனால ரெகுலராக போய் இங்கே வாங்குறது தந்தூரி தான் வாங்குவேன் மோஸ்ட்லி. அப்புறம் வந்து இங்கே பரோட்டா வந்து சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கு ஒரு குருமா கொடுப்பாங்க, அட்டகாசமாக இருக்கும் இந்த சால்னா. இதுவே வந்து ஆலிஃப் மலேசியன் பரோட்டா தான் இந்த கடையோட பேரே. பரோட்டா வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு 3 பரோட்டா ஆஃப் தந்தூரி வாங்கி சாப்பிட்டோன்னா அப்படியே கம்முன்னு இருக்கும் வயிறு, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹோட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. நான் ரெகுலராக போவேன். நான் இதை பற்றி நான் வீடியோ போட்டதே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இன்றைக்கி வந்து கவர் பண்ணிடலாம், ஏன்னா பீச்சில் சாப்பிட்லாம் பார்த்தேன், சாப்பிட முடியல, அதனால் இன்றைக்கி கவர் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்போதுமே வந்து பீச்சுக்கு போனால் மீன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போலாம் வந்து கடைகள் ரொம்ப இருக்கிறது கிடையாது, மெரினா பீச்சில் மட்டும்தான் நிறையா கடை இருக்குது. அதனால் இப்போ சாப்பிட்றதில்ல, இங்கே வந்து சாப்பாடை முடிச்சுக்கிறது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கடை இருக்குது, ஃப்ரைட் ரைஸும் பீஃபும் சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு நான் எடுத்து போடுறேன். ஆல்ரெடி என் சேனலில் சாப்பிட்ற வீடியோ ஒன்று வச்சுருக்கேன், பட் அந்த ஹோட்டலை பற்றி மறுபடியும் நான் எடுத்து போடுறேன். இங்கே கொடுக்குற மின்ட்டு வந்து ஒரு மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கும். மின்ட்டோடு இதை வச்சு ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். இது நிறைய காம்பினேஷன் வச்சு சாப்பிட்லாம். முட்டையை வந்து உடச்சி அதை பிசைஞ்சு ரைஸோட கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் மின்ட்டோடு சேர்த்து அந்த தந்தூரி சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி அதை ரைஸோட வச்சும் சாப்பிட்லாம். பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு, பலபலன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரும் எனக்கு. ஆக்சுவலாக எப்போதுமே லெக் பீஸ் தான் கொடுப்பாரு, பட் இந்த தடவை ஜெஸ்டி பீஸ் வந்துருச்சு. பட் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முட்டை வந்து வச்சு சாப்பிட்றேன், எனக்கு மோஸ்ட்லி முட்டை வச்சு பிரியாணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவிச்ச முட்டையோட அந்த மஞ்சக்கருவோட அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கணும் அந்த ரைஸில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ 2 எக் வாங்குவேன் நான். இப்போ இந்த தந்தூரி குவார்ட்டர் வாங்கிட்டதுனால வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்றக்காண்டி 1 எக் மட்டும் போதும்னு சொல்லிட்டேன். பாருங்கள் லெக் பீஸ் பாருங்களேன், சின்ன லெக் பீஸு. இல்லை பிரியாணி எப்போதுமே பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தடுத்து நான் வந்து ட்ரிப்பு வீடியோலாம் போடலான்னு இருக்கேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்து டூர் வீடியோலாம் இருக்குது, சோலோ ட்ராவலு இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலான்ற ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பைக் சஜஷன் வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.
அடுத்து பைக் சஜஷன் வீடியோன்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் சஜஷன் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே. ரொம்ப நன்றி.